காவேரி விஜய்க்கு கன்சீவா இருக்கிறத சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ஆனா, அவரு அட்டெண்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ள வெண்ணிலாக்கு எல்லாமே குணமாயிடுச்சு. அது அப்படியே எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க காவேரி. கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. "இங்க பாரு விஜய், நீ தான் எனக்கு எல்லாமே. நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட இனிமே நான் இருக்க மாட்டேன்." அப்படின்னு அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் காவேரி அப்படியே கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படியே ஃபோன கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கும் மேல நாம உண்மைய சொல்லக்கூடாது. கண்டிப்பா இந்த உண்மைய மறைச்சு தான் ஆகணும் அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க. எதுக்காக நம்ம சொல்லணும்? அவர் தான் வந்து வெண்ணிலா இப்ப சரியாயிட்டாங்க. அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த காரணத்த கொண்டும் நான் மாசமா இருக்கேன்னு சொன்னா, கண்டிப்பா அவரோட மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் மனசுல உண்மையாவே யார் இருக்காங்க? எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. எந்த காரணத்த கொண்டும் இந்த விஷயத்த சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா அழறாங்க. விஜய், நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்லயும் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. விஜய்கிட்டயும் சொல்ல முடியல. அட கடவுளே! எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய கஷ்டத்த குடுத்த? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுல பயங்கரமா அழறாங்க. வெண்ணிலா சரியாயிட்டாங்களா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க மனசுல என்ன நெனைக்கிறாங்க? விஜய் மனசுல என்ன நெனைக்கிறாரு? இது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பா நான் விஜயோட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா வெண்ணிலா சொல்றதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே! வெண்ணிலா எதுக்கு அப்படி அழறாங்க? "நீ தான் விஜய் எனக்கு எல்லாமே. நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு" சொல்றாங்களே! அப்ப இவங்க கிட்ட விஜய் எடுத்து சொன்னா கண்டிப்பா இவங்க புரிஞ்சுப்பாங்களா? எனக்கு என்னவோ தோணல. புரிஞ்சுப்பாங்கன்னு தோணவே இல்ல. இவங்க கண்டிப்பா அடம் பிடிப்பாங்க. விஜயோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எதுக்காக கடவுளே எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்த குடுத்துருக்க? நான் மாசமா இருக்கேன்னு கூட அவர்கிட்ட சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க.